சாதம் சாப்பிட்டுருப்பீங்க. ஆனா இந்த மாதிரி தேங்காய் பால் சேர்த்து ஒரு தடவை தக்காளி புலாவ் ட்ரை பண்ணுங்க, உங்க ஃபேவரேட் ஆயிடும். 1/2 கப் தென அரிசியை 5 to 6 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு குக்கர்ல 1 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கலாம். ஸ்லைஸ் பண்ண ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் 2 தக்காளி, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வெந்து நல்லா மசிஞ்சு வந்ததும் கொஞ்சமா நறுக்கின மல்லி இலை, கொஞ்சமா புதினா இலை சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்துட்டு நம்ம ஊற வச்சிருக்க தென அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு தென அரிசிக்கு நான் 1/2 கப்பு தேங்காய் பால், 1/2 கப்பு தண்ணி சேர்த்திருக்கேன். குக்கரை மூடி ஹை ஃப்ளேம்ல 2 விசிலுக்கு குக் பண்ணுங்க. ப்ரெஷர் தானா ரிலீஸ் ஆனதும் குக்கரை ஓபன் பண்ணலாம். பொறுமையா கலந்து விட்டு சூடா சர்வ் பண்ணீங்கன்னா சூப்பரான தக்காளி தேங்காய் பால் புலாவ் ரெடி.